ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து வானதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே தேவையில்லாமல் வாயை விடுறாரு. என்ன விட்டாருன்னு பார்க்குறீங்களா? அவங்க அப்பா வந்து சேரனுக்கு செயினும் பாண்டிக்கு வளையலும் கொடுத்துருப்பாரு. இது வாய் இல்லாமல் வானதிட்ட அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வானதி, எங்கள் அப்பா வந்து எல்லோரும் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, உங்கள் அப்பா மட்டும் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார்ல பாண்டி, அவர்கிட்ட என்ன இருக்குது செய்கிறதுக்கு உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லையில் பாண்டி சொல்கிறாரு, அப்படி ஒன்றும் சொல்லாத, எங்கள் அப்பா வந்து சேரன் அண்ணனுக்கு செயினும் எங்களுக்கு வளையலும் கொடுத்தாங்க. எனக்கு அப்படியா பாண்டி, உனக்கு எனக்கு வளையல் கொடுத்தாரு அவங்க அப்பா, வச்சிருக்கியா அப்படின்னு? இல்லை, நான் சேரன் அண்ணன்ட்டே கொடுத்துட்டேன். சந்தா எங்கேயோ இருந்து வராங்க, பாவம் இல்லையா, அதனால நான் வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டேன். எதுக்கு பாண்டி கொடுத்த, என்னத்துக்கு கொடுத்த, யாரை கேட்டு கொடுத்த, அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என் வளையல் தானே, என் வளையல நீ எப்படி பாண்டி கொடுக்கலாம், யாரை கேட்டு பாண்டி கொடுத்தேன், உன் வளையல உனக்கு நான் வேறு வளையல் வாங்கி தரேன், நான் எப்படியா இருந்தாலும் உங்கள் அம்மா வளையல் எனக்கு தானே சொந்தம், நீ போட மாட்டேன், நீ என்ன வளையல போடப்போன்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு போனை கட் பண்ணிடுறவள. கட் பண்ணோன்னே இங்கே காட்டுறாங்க. இங்கே வந்து சேரன் அண்ணனை மேக்கப் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சந்தாவையும் ரெடி பண்ணி மேக்கப் பண்ணுறாங்க. மேக்கப் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சந்தாவோட அண்ணே வராரு. சந்தா அண்ணே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அமோசனை காமிச்சோன்னே அடுத்து எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லா கட்டப்பையும் எடுத்துக்கிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பி கோயிலில் இருக்காங்க. கோயிலில் தாலி கட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் கோயிலில் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி ரெடியாக உட்காந்து மண்டபத்துக்குள்ளே உட்காந்து தாலி கட்ட போகிற நிமிஷத்தில் ப்ரொமோவில் போட்டாங்கள்ல, அதே சீனு தான் நடக்குது. நம்ம சந்தாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த கோயிலுக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கி மேலே துப்பாக்கியை வெடித்து தாலி கட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணன் இன்னும் தாலி கட்டலை, ஆனால் தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரான்னு ட்விஸ்ட்டில் தான் இருக்குது. இதுவும் நாளைக்கு நடக்குமா இல்லை நாளை கழிச்சு நடக்குமான்னு அதுவும் தெரியலை. நடந்ததுக்கப்புறம் அந்ததையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். இப்போ லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பிடிச்சிக்கங்க.